உலகத்தில் எங்கு இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் அருளும் அன்பும் நம்மை எப்போதும் சூழ்ந்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் நினைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். நோய், துயரம், உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்காகவும் நம்மை சுற்றியுள்ள அனைவருக்காகவும் இறைவனிடம் கருணை வேண்டி அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த பிரார்த்தனை நம்மை பலப்படுத்தும். இப்போது ஆழமான ஆன்மீக உணர்வுடன் முழு மனதாலும் இயேசுவை நோக்கி இந்த ஜெபத்தை செய்வோம். பரலோகத் தந்தையே, உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உமது ஒரே திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நேரத்தில் நான் உம்மை நோக்கி என் மனதையும் உயிரையும் உடலையும் திறந்து பிரார்த்திக்கிறேன். என் வாழ்விலும் என் குடும்பத்தினரின் வாழ்விலும் என் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் நலம் விரும்புபவர்களின் வாழ்விலும் உம்முடைய அருள், ஆசீர்வாதம், பாதுகாப்பு, சுகம், குணம், சமாதானம், அமைதி மற்றும் ஆன்மீக வலிமை யாவும் நிறைந்து பெருகட்டும் என்று தாழ்மையுடன் பிரார்த்திக்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களில் எழுதப்பட்டுள்ள உத்தரவாதங்களை நான் நினைவு கூர்கிறேன். ஏசாயா 53:5 அவருடைய தண்டனையால் நமக்கு சமாதானம் உண்டாயிற்று, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய திருக்காயங்களால் எங்களில் ஒவ்வொருவரும் உடல், மனம், ஆன்மா என முழுமையாகச் சுகமடையுமாறு உமது கருணையின் நிழலில் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்த்தப்படுகிறோம் என்று நம்புகிறோம். மத்தேயு 8:17 அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை தாங்கிக் கொண்டார் என்கிற உம்முடைய வாக்குத்தத்தத்தை இப்போது என் வாழ்விலும், என் குடும்பத்தினரின் வாழ்விலும், என் நண்பர்களின் வாழ்விலும், யாரெல்லாம் இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிறார்களோ அவர்கள் அனைவர் வாழ்விலும் நிறைவேற்றும் என்று தாழ்மையுடன் பிரார்த்திக்கிறேன். பரலோகத் தந்தையே, இயேசுவே, உம்முடைய திருநாமத்தில் நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் அனைவரையும் நான் நினைவு கூர்கிறேன். அவர்களின் உடலை, மனதை, ஆன்மாவை உம்முடைய பரிசுத்த கரங்களால் தொட்டு குணமாக்குவீராக. பிலிப்பியர் 4:6 மற்றும் 7 வசனங்களில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் கவலைப்படாமல் எல்லா விடயங்களிலும் உங்கள் விண்ணப்பங்களை ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் நன்றியோடு கூடிய ஸ்தோத்திரத்தினாலும் தேவனுக்குத் தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் காத்துக்கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவ சமாதானத்தை எங்களுக்கு இப்பொழுதே தந்தருளும் என்று தாழ்மையுடன் பிரார்த்திக்கிறேன். உடல் வலியால், மன அழுத்தத்தால், பயம், பதட்டம், நம்பிக்கையின்மை போன்ற அனைத்து மனநிலைகளாலும் பாதிக்கப்பட்டிருக்கும் அனைவருக்கும் உம்முடைய அமைதி, நம்பிக்கை, ஆறுதல், சுகம் ஆகியவற்றை நிறைவாக வழங்குவீர் என்று நம்பிக்கையுடன் காண்கிறேன். யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று நீர் கூறியுள்ளீர். அந்த தேவ சமாதானம் எங்கள் உள்ளங்களில் வேரூன்றி எந்த ஒரு துன்பமும், நோயும், உளைச்சலும் எங்களை பாதிக்காதபடி காத்து பாதுகாப்பாய் இருக்கட்டும். தயவுள்ள ஆண்டவரே, உம்மை நம்புகிற ஒவ்வொருவருக்காகவும் யோவான் 10:10 நான் வந்தது அவர்கள் ஜீவனை உடையவர்களாகவும் அதை மிகுதியாய் உடையவர்களாகவும் இருக்கும்படியாகத்தான் என்று நீர் திருவாய் மலர்ந்தருளினீர். அந்த பரிபூரண வாழ்க்கை, பூரண ஆரோக்கியம், நித்திய ஆனந்தம், தேவ சமாதானம் மற்றும் ஆன்மீக வலிமை யாவும் எங்களை நிரப்பவும் வழிநடத்தவும் வேண்டுமென்று தாழ்மையுடன் பிரார்த்திக்கிறேன். என் குடும்பத்தினர், தாயார், தந்தை, உடன் பிறந்தவர்கள், என் கணவர், மனைவி, பிள்ளைகள், உறவினர்கள், நண்பர்கள், அறிமுகமானோர் என அனைவரும் உம்முடைய பாதுகாப்பிலே இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். சங்கீதம் 23:4 சொல்லப்பட்டுள்ளபடி நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடே இருக்கிறீர். ஆண்டவரே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் கூட நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை எங்கள் இருதயங்களில் நிலைத்திருக்கச் செய்யும். உம்முடைய வல்லமையான கரம் எங்களை எப்போதும் வழிநடத்தட்டும். ஆண்டவரே, நோய், காயம், வலியால் துன்பப்படுபவர்கள், மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்கள், வீட்டில் படுத்திருப்பவர்கள், மன அழுத்தம், குறைபாடு, இயக்கங்கள் போன்ற வேதனையான சூழ்நிலைகளில் சிக்கியுள்ளவர்கள் யாவரும் உம்முடைய பேரருளால் சுகமடையட்டும். அவர்களின் உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் முழுமையான குணம், ஆறுதல்,
புத்துணர்ச்சி, தேவ சமாதானம் யாவும் நிறைந்து பெருகட்டும். சங்கீதம் 103:2-3 அவர் உன் பாவங்களையெல்லாம் மன்னிக்கிறவர், உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகிறவர் என்றுள்ள உம்முடைய மாபெரும் வாக்குத்தத்தத்தை நாங்கள் உறுதியுடன் நம்புகிறோம். பரலோக ஆண்டவரே, இந்த உலகில் எங்கேயோ நீண்ட நாட்களாக நோயால் அவதிப்படும் சகோதரர்கள், சகோதரிகள், குழந்தைகள், முதியவர்கள் அனைவரையும் நான் நினைவு கூர்கிறேன். உம்முடைய கருணை பார்வை அவர்கள் மீது விழுந்து அவர்களை குணமாக்குவதாக. எபிரேயர் 13:5 நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று நீர் வாக்குத்தத்தம் செய்தீர். அந்த மாபெரும் வாக்குத்தத்தத்தை நம்பி தாழ்மையோடும் நன்றி மனப்பான்மையோடும் உம்முடைய திருமுன்னிலையில் இந்த ஜெபத்தை நான் சமர்ப்பிக்கிறேன். கிறிஸ்துவே, உம்முடைய உறுதிமிக்க வாக்குத்தத்தங்களைக் கொண்டும் உம்முடைய எல்லையற்ற அன்பையும் பரிவையும் நம்பியும் இந்த ஜெபத்தை நான் சமர்ப்பிக்கிறேன். உம்முடைய திருவருள், உமது ஆசீர்வாதம், உமது பாதுகாப்பு, உமது ஆற்றல், உமது சமாதானம் யாவும் எங்களை எப்போதும் சூழ்ந்திருப்பதாகவும் எங்களை பலப்படுத்துவதாகவும் என்று முழு விசுவாசத்தோடு உம்மிடம் வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே, இந்த கடும் நோய்க் காலத்தில் உம்முடைய பாதுகாப்பும் பூரண சுகமும் நீங்காத ஆறுதலும் எங்களை சுற்றி நிறைந்திருக்க வேண்டும் என்று ஆவலோடு நான் எதிர்பார்க்கிறேன். யாக்கோபு 5:15 விசுவாசத்தோடு கூடிய ஜெபம் நோயாளியை குணமாக்கும், ஆண்டவர் அவரை எழுப்புவார் என்று நீர் வாக்குத்தத்தம் செய்தீர். அந்த உறுதியான விசுவாசத்துடன் உம்முடைய திருப்பாதங்களை அடைந்து உம்முடைய பேரருளையும் கருணையையும் நான் மன்றாடிக் கோருகிறேன். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்த பிழைகள், குறைகள், அறியாமையால் ஏற்பட்ட தவறுகள், சோதனைகள் அனைத்தையும் மன்னித்து எங்களுக்கு புதிய வாழ்வு, புதிய தெளிவு, ஆன்மீக புத்துணர்ச்சி, பூரண உடல் ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் உற்சாகம், நம்பிக்கை ஆகியவற்றை வழங்குவீர் என்று முழு நம்பிக்கையுடன் நான் நம்புகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் உள்ளங்களை நிரப்பி உம்முடைய ஆற்றலால் எங்களை வலுப்படுத்துங்கள். எந்த ஒரு சோதனையும், நோயும், மனபலவீனமும், உளைச்சலும் எங்களை வென்றுவிடாமல் எதிர்காலம் பற்றிய அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் உம்முடைய திருவருளில் நாங்கள் தொடர்ந்து பயணிக்க எங்களை ஆசீர்வதித்தருளும். இயேசுவே, உம்முடைய திருநாமத்தில் இந்த ஜெபத்தை நான் சமர்ப்பிக்கிறேன். எங்கள் மன்றாட்டுகளை கேட்டு உம்முடைய பேரருளால் எங்களுக்கு பதில் அளிப்பீர் என்று உறுதியுடன் நம்புகிறேன். நன்றி ஆண்டவரே, உம்முடைய அளவற்ற அன்புக்கு எங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். உம்முடைய திருவருளும் சகல ஆசீர்வாதமும் என்றும் நீங்காமல் எங்களோடும் எங்கள் குடும்பத்தோடும் இருப்பதாக. ஆமேன்.